நாகை அருகே விஜய்க்கு எதிராக சுவரொட்டி ஒட்டிய நபரை வீடியோ எடுத்து பரப்பிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியால் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் கிராமத்தில் முக்கிய சுவர்களில் கரூர் சம்பவத்திற்கு காரணமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா அங்கு வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் சுவரொட்டி ஒட்டிய நபரை வீடியோ எடுத்து யார் ஓட்ட சொன்னது யார் என கேள்வி எழுப்பி தகராறில் ஈடுபட்டதுடன் அந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் வேகமா பரவி வந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவரொட்டி ஒட்டிய வேளாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த பரத்ராஜ் தன்னை மிரட்டியதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது கீழையூர் காவல் நிலையத்தில் 29ஆம் தேதி இரவு புகாரும் அளிச்சிருந்திருக்காரு. இதனிடையே பரத்ராஜ் வேளாங்கண்ணி பகுதியில் உள்ள கீற்று கொட்டகையில் தூக்கிட்டு தடை செய்து கொண்டிருக்காரு. பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த வேளாங்கண்ணி போலீசார் பரத்ராஜ் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில பரத்ராஜ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்ட கீழையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திவாகர் உட்பட அந்த கட்சியினர் 4 பேர் மீது கீழையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது பரத்ராஜ் புகார் அளித்த நிலையில கீழையூர் போலீசார் அலட்சியம் காட்டிய நிலையில பரத்ராஜ் செய்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. மேலும் தலைமறைவாக உள்ள தமிழக வெற்றிக் கழக கீழையூர் ஒன்றிய செயலாளர் திவாகர் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை பிடிக்க நாகை டிஎஸ்பி தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த பரத்ராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக செயல்படுவதும் போஸ்டர் ஒட்டும் தொழில் செய்து வருகிறார் என்பதும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.